சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்குத்தூண் ஜிகிர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். ஆதன் சினிமானியர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா அஸ்திரம், அதாவது சீக்ரெட் அப்படிங்கிற ஷாமூர் சார் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஒரு மூவி கண்டு வந்திருக்கோம். சார் வணக்கம் சார். வணக்கம். ஃபர்ஸ்ட் யார கேட்க போற முன்னாடி நான் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துறேன். இவரை பத்தி சொல்லணும்னா வார்த்தைகள் பத்தாது, அவ்வளவு படங்கள் பண்ணியிருக்காரு. இவர் குரலுக்கே ஒரு ஃபேன் பேஸ் இருக்குன்னே சொல்லலாம். இவர் குரலுக்கும் சரி, இவரோட கேரக்டர் ரோலா இருக்கட்டும், ஹீரோ ரோலா இருக்கட்டும், காமெடி ரோலா இருக்கட்டும், எந்த ரோல் கொடுத்தாலுமே அவ்வளவு ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் சொல்றத விட ஒரு பெரிய நடிகர்னே சொல்லலாம். சார் நிலவேல் ரவி சார், வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. சூப்பர் சார், சூப்பர் சார். சார் ரொம்ப நாள் கழிச்சு அஸ்திரம் மூவில வரீங்க. எப்படி இருக்கு படம்? எப்படி வந்திருக்கு படம்? ரொம்ப நல்லா வந்திருக்கு. படம் வந்து டோட்டலாக அவுட் அண்ட் அவுட் ஒரு கிரைம் த்ரில்லர். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சூப்பர் சார். அதில் உங்கள் ரோல் எப்படிப்பட்ட அவரோட அமைஞ்சிருக்கு சார்? எந்த வந்து ஒரு சைக்கேட்ரிக் டாக்டர் கேரக்டர். கண்டிப்பாக சார். நல்ல ஒரு வைப் கேரக்டர். ஒரு இந்த படத்தை வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர். சூப்பர் சார். ஆக்டர் ஷாமோட பண்ணியிருக்கீங்க. எப்படி வந்திருக்கு படங்கள்? ஷியாம் ஆக்சுவலி வந்து அவர் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் படங்கள் நிறைய பார்த்துருக்கேன். அவரோட ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சின்ஸ் இஸ் ரொம்ப ஸ்டைலிஷ் ஆக்டர். இஸ் வெரி ஸ்டைலிஷ் ஆக்டர். ஓகே, சூப்பர் சார். கண்டிப்பாக ஸ்டைலிஷ் ஆக்டர். ஏன்னா நம்ம அவரை இயற்கையிலேருந்து நிறைய படங்கள் பார்த்துட்டு இருக்கோம். எத்தனை அது ஜானரில் பார்த்துருக்கோம். அண்டு டைலாக்ஸ் டெலிவரி, அந்த டைமிங் எல்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சூப்பர் சார். இந்த படம் பேர்லேயே தெரியுது ஒரு கிரைம் த்ரில்லராக இருக்கும்னு சொல்லிட்டு, இது எப்படிப்பட்ட ஒரு த்ரில்லர் படம் அமைஞ்சிருக்கு சார் உங்களுக்கு? அது த்ரில்லர்ன்றது வந்து இப்போ நிறைய படங்கள் த்ரில்லர் படம் வருது. நான் அந்த ராட்சசன் ஒரு படம் பண்ணேன். ஆமாம் சார். ஸோ அந்த ஜேர்னலில் எனக்கு ஐ ஃபெல்ட் திஸ் ஒன் ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பர். ஆமாம், அதுலேயுமே நீங்கள் டாக்டராக தான் பண்ணியிருக்கீங்க. இதில் சைக்காட்ரிஸ்ட் டாக்டர். சூப்பர் சார். சார் உங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் கேட்கணும் ஆசைப்படுறேன் சார். கிட்டத்தட்ட 8th ஸ்டாண்டர்டில் நீங்கள் மேடை நாடகத்தில் கமலா கேரட்டில் ஆரம்பிச்சு இப்போ கிட்டத்தட்ட 45 வருஷங்கள் தாண்டி வந்து இப்போ இந்த பயணம் எப்படி இருக்குது சார்? எப்படிப்பட்ட பயணம் அமைஞ்சிருக்கு? இல்லை, எனக்கு ரொம்ப இது வந்து பிடிச்ச ஒரு தொழில் இது. ஸோ அதனால் வந்து இந்த பயணத்தை வந்து இனிமையாக இருக்குது எனக்கு. வந்து ஒவ்வொரு டேயும் ஒரு மாதிரி, ஒவ்வொரு டேரக்டர்ஸு, ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டு, கோ ஆர்டிஸ்ட்டு இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஷூட்டிங் பண்ணால் ஒரு ஹாப்பினஸ். கண்டிப்பாக சார். இது சினிமா மேலே இவ்வளோ ஆர்வம் வர்றதுக்கு ஏதோ ஒரு தூண்டுதல் எதுவும் யாரும் பண்ண மாதிரி இருக்கா சார்? இல்லை தூண்டுதல் நம்ம பழைய எம்ஜிஆர் சிவாஜி ஃபிலிம்ஸ் அதெல்லாம் பார்த்து, சிவகுமார் ஃபிலிம்ஸ் அதெல்லாம் சின்ன வயசில் பார்த்து, ஓகே சார், ஒரு ஆட்டோமேட்டிக்காக நம்மள அறியாமே ஒரு இன்வால்மெண்ட் இன்னொரு ஆர்டிஸ்டாக இருந்தான். கண்டிப்பாக சார். இப்போ இருக்க ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா சார், ஒரு ஹீரோ வந்து ஒரு 4 படம் 3 படம் கொடுக்குறது, வருஷத்துக்கு கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. பட் நீங்கள் இருந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட நீங்கள் 10-15 படங்கள், ஏன்னா நான் வந்து லிஸ்ட்டே வச்சிருக்கேன் சார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1985ல் 18 படம் கொடுத்துருக்கீங்க, 1986ல் 11 படம், 1987ல் 19 படம். கிட்டத்தட்ட வருஷம் ஃபுல்லாகவே பிஸியாக இருப்பீங்களா சார்? எப்படி அதை மேனேஜ் பண்ணீங்க? இல்லை, என்ன மேட்டர்னா இப்போ வந்து காம்படிஷன், ரொம்ப ஹெவி காம்படிஷன் இண்டஸ்ட்ரி. நிறைய படித்த இளைஞர்கள் நிறைய பேர் இதில் வந்துட்டாங்க இப்போ. அண்ட் அப்புறம் என்ன வந்து இப்போ வந்து கேமரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே டிஜிட்டல் டைப். ஸோ ஒரு டேக் 10 டேக் நீங்கள் போகலாம். ஸோ யார் வேணாலும் இது பண்ணி யார் வேணாலும் டைரக்ட் பண்ணலாம், எப்படி வேணும் பண்ணலாம், எது பெஸ்ட்டுன்னு பார்த்து கட் பண்ணிக்கலாம். அப்போல்லாம் அப்படி இல்லை. ஒரு ஃபிலிம் மேக்கிங் ரொம்ப காஸ்ட்லி. கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு ஃபிலிம் ரோல் அப்படின்னு ஒரு நாள் எல்லாருக்கும் பக்கம் ஒரு டேக்கில் முடிக்கணும் அந்த மாதிரி. அப்போ என்ட்ரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போது entry is easy and sustaining is very difficult. அப்போ வந்து எப்படின்னா எல்லாமே ஸ்டூடியோ இருந்தது. மேக்ஸிமம் ஸ்டூடியோ ஏவிஎம், வாகினி, பிரசாத் இப்படி இருந்தது. ஓகே. ஸோ நம்ம வந்து இங்கே காலையில் பண்ணலாம், அந்த டேரக்டர் கேட்கலாம், சரி நீங்கள் மத்தியானம் 2 மணிக்கு நான் அனுப்பிச்சிடுவோம், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கும், பக்கத்துலேயே ஸ்டூடியோ. இப்போல்லாம் அப்படி இல்லை. ஸ்டூடியோ போனால் காலையில் ஏறி காரில் உட்காந்தா 7 மணிக்கு ஏறி உட்காந்தா 8:45 தான் லொக்கேஷன் போய் சார். 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். கண்டிப்பாக சார். லொக்கேஷன் போய் இறங்கி மேக்கப் போட்டு அப்புறம் ஷார்ட் ஒரு மணி அடிச்சு அதுக்கப்புறம் முடிஞ்சு அந்த டிராஃபிக்கில் மாட்டி நீங்கள் வரத்துக்குள்ளே அந்த ஒரு நாள் தான் ஒரு படம் பண்ண முடியாது. முன்னாடி ஒரு நாளைக்கு எத்தனை படம் பண்ணுவீங்க சார்? முன்னெல்லாம் ஒரு நாளைக்கு 2-3 ஷிஃப்ட்ஸ் 3 ஷிஃப்ட்ஸ் போவோம். 4 படங்கள் வந்து அட் டைமில் ஒரே போவோம். ஸோ அதை பண்ண முடிஞ்சனால தான் உங்களுக்கு வருஷத்துக்கு 19 படங்கள். ஹீரோஸே உங்களுக்கு அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா கமல், ரஜினி விட்டுருங்க, சத்யராஜ், பிரபு இவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு 2 ஷிஃப்ட் 3 ஷிஃப்ட் தான் அடிப்பாங்க. 2 ஷிஃப்ட் 3 ஷிஃப்ட் ஹீரோஸே. கண்டிப்பாக. ஸோ அப்போ இருந்தது. இப்போ அப்படி இல்லை. ஒரு ஹீரோன்னு எடுத்திங்கன்னா ஒரு படம் முடியறதுக்கு 1 வருஷம் ஆகுது, 8 மாதம் ஆகுதுன்னா அந்த படத்தை வேறு எதுலேயும் கான்செப்ட் இல்லை. பாடி இழைச்சி ட்ரிம் பண்ணி 8 பேக் 6 பேக் வச்சு
ரொம்ப டஃப்பான பொசிஷன் ஹீரோஸுக்கு இன்னைக்கு. கண்டிப்பா நான் கூட வந்து பார்க்குறேண்ணே, அவன் வந்து ஷூட்டிங் முடிக்கிறாங்க, முடிச்சோன்னே எங்கே ஒர்க் அவுட் போகணும் போகிறாங்க. எங்கள் பீரியட் அந்த ஒர்க் அவுட்டுலாம் கிடையாது. மேபி அது வாக்கிங்லாம் இருக்கும் தான். இப்போ நான் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட்டு. அது இப்போ நான் இந்த படம் போனோம், சர்தார் 2 போயிருந்தோம், அது கார்த்தி சார் படத்துக்கு. ஓகே, மைசூரில். சூப்பர் சார். கார்த்தி சார்லாம் ரொம்ப, அதாவது கரெக்டாக சாயங்காலம் அந்த ஒர்க் அவுட், டைமிங் மெயின்டெனன்ஸ், காலையில் இருந்து சேசிங் ஓடுறது, இது ஸோ மாறி மாறி ஒரே படத்துக்குள்ள ரொம்ப மெனக்கெடல் ரொம்ப ஜாஸ்தி. கண்டிப்பாக இந்த காம்படிஷனால. ஸோ அது இப்போ இருந்தது அதெல்லாம் பார்க்கணும். அப்பா நல்ல வேலை இதெல்லாம் தாண்டிட்டோம் அப்படி ஃபீல் ஆகுதா சார்? ஈவன் ஷாம் சார்லாம் பார்த்தீங்கன்னா படத்தில் இந்த பாடியெல்லாம் டைட் பண்ணி அந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஸோ அந்த மெனக்கிறதுக்கே கண்டிப்பாக சார். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நல்ல படங்கள் நல்லா இருக்குது. இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும் படம். ஓகே, இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருக்கு. சூப்பர் சார். அதே மாதிரி சார், இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸ் கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி நீங்கள் எவ்வளவோ படங்கள் பண்ணாலுமே இப்போ ரீசெண்டாக வர படங்கள் வடக்குப்பட்டி ராமசாமியாக இருக்கட்டும், ஸோ அதில் வர ஒரு கேரக்டர் வச்சு ரொம்ப பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கேரக்டரே உங்களுக்கு இப்போ வரிசை அமையுது நிறையாவே. ஆமாம், இப்போ அடுத்தது அஸ்திரம், இதுக்கு அடுத்தது அடுத்த ரிலீஸ் வந்து ஏப்ரல் எண்டில் வந்து டிடி நெக்ஸ்ட் லெவல்னு படம். டிடி நெக்ஸ்ட் லெவல். சூப்பர் சார். சந்தானம் ஹீரோ பண்ணுறாரு. சூப்பர் அந்த படம். அதுலேயும் ஃபுல் இருக்க முடியாது. அதுக்கு நெக்ஸ்ட் இமீடியட்டாக சர்தார் 2 வருது. சர்தார் 2. ஸோ பிக்சர்ஸ் ஆர் கமிங் நவ். சூப்பர் சார். ஸோ இப்போ உங்களுக்கு வர ரோல் எல்லாமே ஒரு வித்தியாசமான ரோலாக வருது, உங்களுக்கு எப்படி இருக்குது சார்? ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். ஐ யூஸ்வலி என்ஜாய் ஹியூமர் சைடு. சூப்பர் சார். ஸோ நிறைய படங்கள் இந்த ஹியூமர் மிக்ஸ் பண்ணி வருது. டைலாக்ஸு. கண்டிப்பாக சார். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரஜினி சார் கூட நிறைய படங்கள் பண்ணது நீங்கள் தான் சொல்லணும். நிறைய படங்கள், தம்பிக்கு எந்த ஊராக இருக்கட்டும், அருணாச்சலம், சரி ஒரு 11 படங்கள் கிட்ட. ஆமாம். ஃபர்ஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணும்போது என்ன மாதிரி பேசுனார் சார்? ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணது வந்து தம்பிக்கு எந்த ஊர் ஷூட்டிங். அதில் வந்து ஜஸ்ட் ஹலோ சார், ஹலோ அந்த ரேஞ்ச் தான் இருந்தது முதல்ல. அதுக்கப்புறம் மாப்பிள்ளையில் தான் பிபிகேம். ஆமாம் சார், கண்டிப்பாக. ஜல் அந்த படத்துலலாம் அந்த நீட் இந்த டைலாக்லாம் வச்சு ரொம்ப அவர் பிடிச்சி போச்சு. ஸோ அதனால தான் அவர் தான் இமீடியட்டாக அடுத்து அண்ணாமலையில் வந்து இதில் ஏதாவது பண்ணுங்க, டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த சிரிப்பு எங்களால் மறக்கவே முடியாது. ஒரு மாதிரி சிரிப்பு. ஸோ அதெல்லாம் அவரோட இதுதான் அந்த இது. அண்ட் இஸ் அ பர்சன் வெரி டவுன் டு எர்த் பர்சன், வெரி லவ்விங், ஃப்ரெண்ட்லி, கேரிங். ரொம்ப சூப்பர் சார். என்கரேஜ்மெண்ட் அந்த மாதிரி ஹீரோஸ் தான் பார்க்கவே முடியாது. ஐ கேனாட் சீ. கண்டிப்பாக. நான் நீங்கள் ஒவ்வொரு படப்பெல்லாம் வந்து கேரவனோட கிடையாது. ஓகே சார். ஒகேனக்கல்ல ஷூட்டிங், ஒகேனக்கல்னு சொல்லி இந்த ஃபால்ஸில். ஓகே சார். சார் மத்தியானம் கொஞ்சம் நேரம் படுக்கலாம், அந்த மரத்தடியில் பாறையிலே படுத்து தூங்குவார் ரஜினி சார். மத்தியானம் பாறையில் மரத்தடியில், அந்த மரத்தோட நிழலில், அந்த நிழல்னு சொல்லுவோம், இலையெல்லாம் கொட்டியிருக்கும், கொஞ்சம் வெளிச்சம் வெயிலும் இருக்கும், நிழலும் இருக்கும். அதில் படுத்து மேலே ஒரு ஒயிட் கிளாத்து, வெட் கிளாத்து போட்டு அது ஃப்ளாட்டாக படுத்துருப்பார். நீங்கள் பக்கத்தில் கேமரா வச்சு அது ஷார்ட்டு வீட்டில் எல்லாம் வாய் திறக்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கேரவனு அது இது என்ன ஃபெசிலிட்டிஸ், வாட் யூ வாண்ட், ப்ரொடியூசர்ஸ் ஆர் ரெடி டு கிவ், அந்த மாதிரி ஆயிடுச்சு. கண்டிப்பாக சார். those were the days. கண்டிப்பாக சார். இந்த கேரவன் கொஞ்சம் வந்த பிறகு கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் முன்னாடி எல்லாருமே வந்து எல்லாம் ஒன்றா இருப்போம், எல்லாம் ஒன்றா சாப்பிடுவோம், ஒன்றா பேசுவோம். ஸ்க்ரீன் டைலாக்ஸ் வந்து டேரக்டர் சொல்லுவாங்க, அப்படியே சீன்ஸ் எல்லோரும் படிப்பாங்க, அதெல்லாம் இருக்கும். இப்போ அப்படி இல்லை. ஒவ்வொரு கேரவனுக்கு அந்த டேரக்டரும் அசோசியேட்டும் போய் டைலாக் கொடுத்து எல்லாம் சேஞ்ச் தான். பட் எவ்ரி திங் இஸ் நைஸ். கண்டிப்பாக சார். இப்போது அண்ணாமலையாக இருக்கட்டும், ஒவ்வொரு படங்களும் ஒரு தனித்துவமான வித்தியாசங்கள் நீங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்க சார். அது எப்படி உங்களுக்காக தோணுமா, இல்லை எப்படி டேரக்டர்ஸ் கொடுப்பாரா? ஏன்னா அண்ணாமலையாக இருக்கட்டும், மாப்பிள்ளையில் நீங்கள் ஒரு விதமாக பண்ணியிருப்பீங்க. ஸோ மாதிரி நிறைய படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இல்லை, அது வந்து என்ன சஸ்டெயின் பண்ணிக்கிறதுக்கு நான் பண்ண எஃபெக்ட்ஸ் அதெல்லாம். அந்த எஃபெக்ட்ஸ் அந்த ஹீரோஸ் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகே பண்ணுங்க, நல்லா இருக்குது, ஓகே அப்படின்னு. இல்லைன்னா சார் அது வேணாம் எதுக்கு அப்படின்னு சொன்னால் கட் ஆகிடுது. கண்டிப்பாக. ஸோ அந்த ஹீரோஸ் கூட இருக்கிற ஹீரோஸ் வந்து ஒரு பிக் ஹார்ட் இருக்கனால சரி அவரும் பண்ணிட்டோம் அவருக்கு. ஏன்னா நமக்கு வந்து படம் ஓடணும் மெயின். அல்டிமேட் வந்து பிக்சர் ஷூட் ரன். கண்டிப்பாக அதுதான் அந்த மெயின். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படம்லாம் ஜூப்ளி 100 days போனது காரணம் வந்து இந்த ஹீரோஸோட மெனக்கெடல. சரி, நீங்கள் ரஜினி சாரை பார்த்து ரொம்ப வியந்த விஷயம் தான் இருக்குது சார். அதான் அவர் எளிமை தான், வேற எளிமை. எவ்வளோ ஹைட்டுக்கு போனாலும் அந்த குவைட். இப்போ பார்த்தா கூட எப்படி பேசுகிறேன் அதே மாதிரி தான். கண்டிப்பாக. இப்போ மாப்பிள்ளை பற்றி பேசினதுக்கப்புறம் நாயகனை பற்றி பேசும்போது தான் இருக்குது. அதில் நீங்கள் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒவ்வொரு வாட்டியுமே வந்து திருப்பி பார்க்குற அளவுக்கு பண்ணும். ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ், ஏன்னா உலக நாயகன் கமல் சார் இருக்காரு, அவர் எவ்வளோ பெரிய ஆக்டர் தெரியும். ஸோ அவரோட ஈக்குவல் சஸ்டெயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த கேரக்டர். அது எப்படி இருந்துச்சு சார்? இல்லை, அது வந்து டேரக்டர் மணிரத்னம் பிளே அந்த வெத்தலை போடுறது, மடங்கி போடுறது, அதெல்லாம் வந்து அந்த கேரக்டரைசேஷன் அவர் தான் உட்காந்து இது பண்ணுறாரு நாயகன். ஸோ அதனால் ஹீ ஃபெல்ட் இந்த மாதிரி கேரக்டர் இப்படி அப்பா முன்னாடி அந்த மகன் இப்படி தான் இருக்கணும்ன்ட்டு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி வச்சுருக்காரு. அது நமக்கு ஷார்ட் போது சொல்லி கொடுத்துருவாரு. ஸோ மணிரத்னம் சார். ஆமாம். இப்போ ஈவன் பொன்னியின் செல்வன் ஆல்சோ ஓகே ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும் நடிக்க விட்டு அது எது வேணும், அது வேணாம், இது வேணாம்னு சொல்லி தருவார். கண்டிப்பாக. ஸோ
இப்போ நீங்கள் மணிரத்னம் கூட இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க சார். நீங்கள் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் பகல் நிலவு, ஆமாம் சார், அதில் அப்புறம் நாயகன், இருவர், தென் பொன்னியின் செல்வன் பார்ட் 2. ஸோ ரெண்டுமே பண்ணியிருக்கேன். சம்பூர் அப்போ இருந்த டைரக்ஷன் லெவல் இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்கா, இல்லை எது கொஞ்சம் சேஞ்ச்? அப்படியே தான். ஐயோ, மார்னிங் 5 மணிக்கெலாம் ரெடி ஷார்ட்டில், செட்டில் 5 மணிக்கு ரெடி. 5 மணிக்கு ரெடி. ஆமாம். இல்லை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சார், இப்போ பொன்னியின் செல்வன் நடிச்ச ஹீரோஸே சொல்லியிருக்காங்க தூங்க விட மாட்டாங்க, காலையில் 6 காலையில் மணிக்கு இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இருந்தது. பட் வி என்ஜாய் தட். ஓகே, என்ஜாய் தட். அண்ட் அதில் என்னென்ன பொன்னியின் செல்வன் வந்து நிறைய உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து ஹேர் ட்ரெஸ்ஸிங்கு, சிகை அலங்காரம், பியர்டு, இந்த ட்ரெஸ்ஸு, ரொம்ப நிறைய நகைகள் போடுது. ஸோ இதுக்கே மினிமம் வந்து நமக்கு 1.5 மணி நேரம் ஆகிடும். ஸோ நம்ம காலையில் ஒரு 4:30 வந்தால் தான் ஒரு 5:30, 6க்கு ஷார்ட்டுக்கு போக முடியும். கண்டிப்பாக. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அதனால் எப்படின்னா ரெண்டாவது டைம் வந்து இந்த கொரோனா பீரியட் வேறு, எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு அல்லு தான். ஃப்ளைட்டில் ஒரு 4 பேர் தான் போவோம், பைலட்டு நாங்கள் ஒரு 4 பேர் தான் போவோம், அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ அந்த மாதிரி போகிறோம், க்ரௌடே இல்லை இப்போ பீரியடு. அதனால ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி தான் ராமோஜியில் போய் ஷூட் பண்ணோம். சூப்பர் சார். ஆனால் அந்த டைம்லையுமே சுச்சுவேஷனில் ஷூட் பண்ணி அந்த படம் வெளியே வந்து பெரிய ஹிட் ஆச்சு. அவுட் அண்ட் அவுட் மணி சார் ஆல்வேஸ். கண்டிப்பாக சார், சூப்பர் சார். சார் எல்லாருக்குமே தெரியும் நிழல்கள் படத்தில் நீங்கள் ஹீரோ ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பேர் நிழல்கள். ஸோ ஹீரோ காமெடி ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்கீங்க, கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ பல்வேறு கதாபாத்திரங்கள் பண்ணாலுமே உங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட் வந்து எது, ஹீரோவா, காமெடி ஆர்டிஸ்டா, கேரக்டர்? எனக்கு காமெடி தான் ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் காமெடி. ஏன்னா அந்த வடக்குப்பட்டிலாம் போய் பார்த்து தியேட்டரில் ஜனங்களோட பார்த்து அவன் வயிற்றை பிடிச்சிட்டு விழுந்து சிரிக்கிறது, அது ரொம்ப சந்தோஷம் இருக்குது. கண்டிப்பாக சார். அஃப்கோர்ஸ் நடிக்கும்போது நம்மளுக்கு பயமாக இருந்தது, ஏன்னா இந்த அளவுக்கு இருந்தது. பட் அந்த டேரக்டர் கார்த்திக் யோகி வந்து he molded my character. அந்த சந்தானம் ஹீரோ சார் வந்து he supported my character. கண்டிப்பாக. ஸோ தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இப்போ டிடி நெக்ஸ்ட் லெவலும் அந்த மாதிரி ஆனந்த் டைரக்ஷனில் கண்டிப்பாக சார் சந்தானம் சார் ஹீரோ ஹீரோ. ஆமாம் சார், ரெடி ஆகிட்டு இருக்கு. கமிங் ஏப்ரல் எண்ட் இஸ் கமிங். கண்டிப்பாக சார். ஸோ நீங்கள் இவ்வளோ கேரக்டர் பண்ணியிருக்கீங்க சார், கிட்டத்தட்ட ஒரு 600 படங்கள் மேலே நீங்கள் பண்ணியிருக்கீங்க. 500-600 மேலே பண்ணியிருக்கீங்க. ஸோ ஏதாவது ஒரு படத்தில் ரொம்ப நான் கஷ்டப்பட்டு இந்த கேரக்டர் கொண்டு வர ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு கேரக்டர் தான் சார்? நான் ஒரு படம் ஹீரோ பண்ணேன், மறுபடியும்னு ஒரு படம் பண்ணேன். மறுபடியும் ராமராஜன் டைரக்ஷன். ஓகே, ராமராஜன். ஆமாம், PS வீரப்பா ப்ரொடியூசர், இஸ் அ ப்ரொடியூசர். ஓகே சார். அது டெய்லி இந்த ஜெயிலேருந்து தப்பிச்சு போகிற மாதிரி சீன். அது டெய்லி காலையில் பிஃபோர் 6க்கு ஷூட் பண்ணணும். டெய்லி காலையில் பிஃபோர் 6 சன்ரைஸ் முன்னாடி. ஸோ மவுண்ட் ரோடு சிந்தாதிரிப்பட்டு அங்கங்கே ஓட விட்டானு பாரு. கிட்டத்தட்ட ஒரு வாரம் டெய்லி காலையில். அதில் வந்து பியோடெல்லாம் வளர்த்து கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தோம். ஒரு சுமாராக போச்சு படம். பட் ஆனால் ரொம்ப மெனக்கெட்டு நடிச்சு படம் சொல்லணும். கண்டிப்பாக. ஆனால் இப்போ இருக்க ஹீரோஸ்லாம் படுற கஷ்டத்தை பார்த்தா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஜூஜிபி இப்போ இருக்க ஹீரோஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட், தனுஷ்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கெட்டப்ஸ் பண்ணி அது பண்ணி அதுக்காக உடம்பு இழைச்சி வறுத்து பெருத்து. விக்ரம் இப்போ ரீசெண்டாக அஜித் சார் கூட அஜித் நம்ம வீட்டில் பண்ணி பண்ணுறாரு. சரி, அஜித் சார் சொன்னோன்னே நீங்கள் அஜித் சார் கூட பண்ண படங்களை பற்றி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்? நம்ம அமராவதி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஆகிட்டு. ஓகே. தென் ஆசை, முகவரி, சிட்டிசன், அவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கீங்களா சார்? அப்போ இருந்து அஜித் சார் தான் எப்பயும் இருக்காரா இல்லை சேஞ்ச் வருதா? சேஞ்ச் வரும், அதே கேரக்டர். அதே எங்கள் வெரி நைஸ், எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்லி. ஓகே, ஹாப்பி கோ லக்கி. சூப்பர் சார், சூப்பர் சார். சார் இப்போது இவ்வளோ படங்கள் பண்ணாலுமே பட் நிழல்கள் ரவி அப்படின்னு சொன்னோடனே உங்கள் வாய்ஸுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க சார். அது உண்மையிலே நானே ஒரு ஃபேன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த பேஸ் ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கும். என் வாய்ஸ் பேஸ் என் வாய்ஸோட உங்களுக்கு ரொம்ப பேஸாக இருக்கும். அந்த KGFல நீங்கள் கதை சொல்கிற விதமாக இருக்கும். ஸோ அதுக்கே ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க. இன்னும் நாங்கள் உங்களை ரொம்ப ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் நீங்கள் மிமிக்ரிலாம் பண்ணுவீங்க. சரி சரி, அந்த மேலே நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன். ஸோ எனக்காண்டி இந்த KGF வாய்ஸை கொஞ்சம் திருப்பி லைட்டாக கேட்டுட்டு கொஞ்சம் உங்களோட ஃபேவரேட் மிமிக்ரி லைட்டாக பண்ணீங்க. மிமிக்ரி அது மிமிக்ரி வருது, அது ஷார்ட்டில் வருது. ஆமாம்மா. காயம்பட்ட சிங்கத்தோட மூச்சு காத்து கர்ஜனை விட பயங்கரமாக இருக்கும். சூப்பர் சார். ஆக்சுவலி நீங்கள் KGF கொடுத்த பிறகு சந்தான சாரோட படம் இருக்கும், அந்த டைம் டிராவல் படம். ஆமாம், இது டிக்கிலோனா. ஸோ அதுலேயுமே நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பீங்க. ஆமாம். ஸோ வாய்ஸ் ஓவர் வந்து கொஞ்சம் அப்படியே கொண்டு போயிட்டு கடைசி உங்கள் கேரக்டர்லேயும் ஒரு நல்ல பியூட்டிஃபுல் வாய்ஸ் ஓவர் வரக்கூடிய கதையை கொண்டு போகிற மாதிரி இல்லை சார். நல்ல ஒரு வித்தியாசமாக இருக்கும். அப்போ அஸ்திரத்தில் அந்த திருப்பி நம்ம ஜெகன் அவர் தான் ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் டைலாக்ஸ். ரொம்ப அற்புதமாக இருக்கும். ரொம்ப டைலாக்ஸ்லாம் அந்த நச்சு மஞ்சு. சூப்பர் சார். அப்போ அஸ்திரத்துலேயும் உங்களோட வாய்ஸ் ஒரு எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ. கண்டிப்பாக சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நைஸ் ஆஃப் யூ. கண்டிப்பாக சார். ரொம்ப நேரம் இவ்வளோ நேரம் நிறையா பேசுனேன். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ்.